கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு தான் டிஎன்ஏ, அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ போத் ஆடியோ அண்ட் வீடியோ. வீடியோ மீன்ஸ் நம்முடைய அந்த பேப்பர் எல்லாம் ரீச் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, இன்னைக்கு கைல்வெளி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸஸ் மற்ற மாதிரி இருக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கைல்வெளி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 1953 அப்படிங்கிறதுல தான் முதல் முறையாக அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எந்த வருடம் சொன்னேன்? மெய்யமை 1953ங்க. 1953 அப்படிங்கிற வருஷத்துல தான் ஸோ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதோட பேசிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி டிஸ்கவர் பண்ணி அது. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டா டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் ஹெலிக்ஸ், டபுள் அப்படின்னா இரட்டை சுருள், ஹெலிக்ஸ்னா சுருள் வடிவம் அப்படின்னு அர்த்தம். HELIX. எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல இந்த கிளாஸ்ல? இது நாட் ஓன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திரம் கிடையாது, ஒரு பேப்பர் ரீடிங் மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட அப்டேஷன்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது சயின்ஸ் இருக்கும், செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது ஜியோகிராஃபி இருக்கும், ஃபோர்த் யூனிட் அப்படிங்கிறது ஹிஸ்டரி இருக்கும், ஃபிஃப்த் யூனிட்ங்கிறது இந்தியன் பாலிட்டி இருக்கும், யூனிட் 5 and 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அத்துணை பாடங்களையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க ரீகால் பண்ணிடுவோம். அதனால கொஞ்சம் கவனமா படிங்க, சரியா? ஸோ அசால்ட் பண்ணாதீங்க. போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான போட்டி அப்படிங்கறது மினிமம் வந்து பிலோ 10% தான். அப்ளை பண்றவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க பொதுவா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை, யூபிஎஸ்சியை பொறுத்தவரை. ஆனா உண்மையா படிக்கிறவங்க, நேர்த்தியா படிக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேட்டடா, அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டா, நிறைய பிராக்டிஸ் ஓரியன்டா ப்ரிப்பேர் ஆகுறவங்க பிலோ 10% தான் இருப்பாங்க. இப்போ 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா 10,000 பேர் தான் உருப்படியா படிப்பாங்க. இது நான் இன்னைக்கு நேத்து சொல்ல, நான் 26 வருஷம் இந்த அனுபவத்துல சொல்றேன். ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறதுல ஒரு பயிற்றுனரா, ஒரு தெண்டல் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கறது ஒரு டைரக்டரா 26 ஆண்டுகள் நான் ஆஸ்பிரன்ஸை பாக்குறேன். ஸோ அகாடமியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், வெளியில போயிட்டு நம்ம கிளாஸ் எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ். ஸோ யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஆஸ்பிரண்டா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் லெதர்ஜிக்கல் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்ளை பண்ற எல்லாருமே நேர்த்தியா படிக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட் கம்மியா வந்திருக்கு, ஆனா அப்ளை பண்ணவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அசால்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் அப்ளிகபிள் தான். ஏன்னா உண்மையா படிக்கிறவங்க அப்படிங்கிறது பிலோ 10% அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த கிளாஸை அலட்சியப்படுத்தாதீங்க, நோட்ஸ் எடுங்க. கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாய் திறந்து பேசுங்க. அதோடு கூட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம வந்து என்ன பண்ணணும், பரிச்சயமாகணும். இப்ப நான் 1953 சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏப்ரல் 25, 1953 ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கிற 2 பேர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வாட்சன் அண்ட் கிரீக். எந்த வருஷம் சார்? 1953. இப்ப நான் அடிஷனல் கூடுதல் விஷயம் பேசலாம். 1953 அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறதுல நேத்திக்கு பார்த்தோம்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறதுல, அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறதுல நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது தேசிய அபிவிருத்தி திட்டம். படிச்சிருக்கோமா? இது கிளாஸ்ல படிச்சிருக்கோமா நாம 1953? எஸ். ஏன்னா 1952 அப்படிங்கிறது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வரும். 1953 அப்படிங்கிறது தான் நமக்கு நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், அதாவது தேசிய அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இது வந்து 1953. அப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது எந்த வருஷம்? 53. 1953 அப்படிங்கறதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம்? சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்ட்ல வரும்? டிஎன்ஏ 1953 தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது. இது பயாலஜில வரும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்ங்கிறது எந்த சப்ஜெக்ட்ல வரும்? இந்தியன் பாலிட்டில வரும். இதே 1953 அப்படிங்கறது அதே இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறதுல நமக்கு வந்து மொழிகள் வாரியாக
மாநிலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுல 1953 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசல் அலி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வரும். இதே 1953. அப்போ 3 விஷயம் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அசோசியேட் பண்ணிருக்கேன். 1 டிஎன்ஏ அப்படிங்கிறது 1953 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற தேசிய அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எக்கனாமிக்ஸ்லயும் வரும், இந்தியன் பாலிட்டிலையும் வரும். 3வது அப்படின்னு சொல்லக்கூடியது பசல் அலி கமிஷன், அதாவது மொழிகள் வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு 1953 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். 1953 அப்படிங்கிற ஒரு வருடம் அப்படிங்கிறது. சோ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னாவே இரட்டை சுருள் வடிவம் அப்படிங்கிறது இவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரொம்ப முக்கியமானது இதோட காம்போனன்ட்ஸ் என்ன சார் எழுதலாமா? ஒரு கொஞ்சம் பயாலஜி படிப்புமா, டிஎன்ஏ பத்தி டீடைல் படிப்புமா? கண்டிப்பா மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு, ஜிகேவுக்கு, ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3க்குமே கேட்பாங்க. சரியா பாரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் அநேகர் இருக்கிறாங்க, லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். நீங்க சாட்டர்டே காலேஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. காளீஸ்வரி சொல்லுங்க, காளீஸ்வரி நீங்க எதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றீங்களா அல்லது ஃப்ரீயா? சார் இல்லைங்க சார், நான் அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அக்ரிகல்ச்சர்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க? அக்ரிகல்ச்சர்ல ஆமா சார். ஆமாங்க சார். என்னவா இருக்கீங்க, என்ன போஸ்ட்ல இருக்கீங்க? சார் நான் சூப்பர்வைசரா இருக்கேன் சார். எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க? சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் சார். ஃபர்ஸ்ட் கோர்ட் எடுத்திருந்தேன் சார் 2009ல. ஓகே. அப்புறம் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால மறுபடியும் வந்து 2012ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி இங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டைபிஸ்டா ஜாயின் பண்ணேன் சார். அப்புறம் ப்ரொமோஷன்ல இப்ப சூப்பர்வைசரா இருக்கேன். ஓகே, நீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட் அப்படிங்கறதுல நீங்க போஸ்ட் போயிருக்கீங்க. 2020 எந்த இயருமா? 2009ல கோர்ட்டிங் சார். 2012ல இங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல சார். ஓ, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்தது எந்த வருஷம் கேக்குறேன்? 2012ஆ? 2012 சார். பரவாயில்ல. 2012ல நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறது போயிருக்கீங்க. 2012 அப்படிங்கிறப்போ சோ இந்த 14 வருடம் ஆயிடுச்சு இல்லையா? 14 இயர்ஸ்ல நீங்க சூப்பர்வைசர் ஆயிருக்கீங்க. ஆமாங்க சார். சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்திருக்கீங்க. இது அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்துட்டீங்கல்ல. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் ஆயிருக்கும். பரவாயில்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி டைபிஸ்ட்ல இருந்தே சூப்பர்வைசர். உண்மையாலுமே சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே படிச்சதுனால தான் சார் என்னால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடிஞ்சதுங்க சார். இது இல்லாம குரூப் 2 நான் இன்டர்வியூலயும் நான் செலக்ட் ஆனேன் சார். பட் வந்து ப்ரொமோஷன்ல அந்த பேரை தாண்டி வந்துட்டேன் சார். அதனால அது சும்மா எழுதுறதுக்கு மட்டும் தான் சார். ஆமா, சேலரி பேஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர்வைசர் அப்படிங்கிறது நீங்க நான் இன்டர்வியூ கூட சம்பளம் வாங்குவீங்க இல்லையா? நம்ம தேவையில்லை. 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மறுபடியும் அதுக்கு போக தேவையில்லை நம்ம. ஆனா பட் இப்போ நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவே எவ்வளவுன்னு தெரியுமா? காளீஸ்வரிக்கு இல்ல, பேசிக் பே வந்து 57,700. பேசிக் பே 57,700 அப்படிங்கறது குரூப் 1 விட கூட. ஏன்னா 57,300 தான் குரூப் 1க்கே பேசிக். 57,300 தான். ஆனா நமக்கு 57,700 சேலரி வந்து லேக்ல இருக்கும்ல, நிச்சயமா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கும். 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா 1,40,000 1,50,000 வரைக்கும் இது மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ காளீஸ்வரி வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாருங்க, படிங்க. என்ன நான் சொன்னது உண்மையா இல்லையா? போட்டி தேர்வுங்கிறது உண்மையாவே போட்டி தேர்வு. அது போட்டி அப்படிங்கிறது வந்து மினிமம் தானே இருக்கும் போட்டி. இப்ப நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல எவ்வளவு இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ எவ்வளவு பேர் இருக்காங்க வைக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நான் கிளாஸ்க்கு வந்தேன் சார். பட் நீங்க லிங்க் தரலீங்க சார். 3 டைம் ட்ரை பண்ணேன் சார். இல்ல, நான் எதுக்காக நான் அந்த லாஸ்ட் டைம் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க படிக்கிறவங்க கூட நான் இன்டராக்ட் பண்ணேன். ஒருத்தர் கூட பேசல. அதாவது உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு வெளியில ஓடுவாங்க. ஒரு பெர்மிஷன் கேட்டு உள்ள வர மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியில போக மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அலட்சியப்படுத்துற மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு பண்றோம். ஏன்னா இப்ப நான் பேசின உடனே நீங்க காளீஸ்வரி பேசுறீங்க பாருங்க, இதானே வந்து ஹியூமன் பீயிங், இதானே ஹியூமன் எத்திக்ஸ். நம்ம ஒரு இடத்துல பயன்படுறோம், நம்ம பயனடைகிறோம். ஸோ பயனடையும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு தமிழ் லிட்டரேச்சர் ஆஸ்பிரண்டா இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கறதுல கிளிக் ஆயிட்டு நீங்க சூப்பர்வைசர் போஸ்ட்ல இருக்கீங்க இல்லையா? ஓரளவுக்கு ஒரு கணிசமான சேலரி வாங்குறோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு லேக்ஸ்ல சேலரி வரும். அப்படிங்கிறப்போ நீங்க 4 மடங்கு மூவ் ஆயிருவீங்களா? இப்ப வாங்கிட்டு இருக்க சேலரியில இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அப்படிங்கிறது மூவ் ஆயிருவோம். அதுக்கப்புறம் நீங்க வித்தின் ஷார்ட் பீரியட்லயே நீங்க வந்து ஹையஸ்ட் சேலரிக்கு மூவ் ஆயிடுவீங்க இல்லையா? இது ஒரு கலெக்டரோட அதிகமான சம்பளம் அப்படிங்கிறது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ். ஆனா பயன்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க முக்கியமானது. சோ உங்களுடைய வெற்றி ரகசியம் பேசுங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ண விதம், இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க பேசுங்க. என்ன மாதிரி செயல்பட்டா வெற்றி? ஸ்கூல்ல வந்து
ஸ்கவுட் அண்ட் கைடு சாரணசாரணியர் இயக்கத்துல இருந்தாங்க சார். சரிம்மா. அப்போ வந்து எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க சார், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. டிசிப்ளினா இருக்கணும், எதுக்குமே பி ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். நம்ம ஒரு இது போறோம் அப்படின்னா அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தயார் நிலையில இருக்கணும். எது வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதனால அப்ப இருந்தே நான் டைம் கீப் அப் பண்ணுவேன் சார். ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி சார், எந்த ஒரு பிளேஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, மற்றபடி ட்ரெஸரி கலெக்டரேட் எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் இருப்பேன் சார். எல்லாருமே பாருங்க, அவங்க ஆபீஸ்ல பாருங்க எல்லாமே குயிக்கா போட்டாங்க. ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸ்லயும் சரி, எந்த ஒரு ஸ்கீம்னாலும் சரி டக்கு டக்குன்னு தர்றாங்க. மத்தவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க சார். அதனால அந்த ஒரு இதை வந்து எனக்கு எல்லாத்துலயுமே பெனிஃபிட்ஸா இருந்துச்சுங்க சார். ஆபீஸ்லயும் எனக்கு நல்லா இருந்துச்சு சார். அவங்க கிட்ட போனா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுங்க சார். இப்ப வரைக்கும் நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு 25 பேர்த்துக்காட்ட ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க சார். எல்லாத்துக்குமே குயிக்கா பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க சார். எனக்கு எது தெரியலனாலும் உடனே ட்ரெஸரி போய் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி குயிக்கா வாங்கி கொடுத்துருவாங்க சார். கண்டிப்பா. ஸோ நான் உங்களுக்காகவும் நீங்க பயன்படுறீங்க, பிளஸ் மற்றவங்களுக்காகவும் பயன்படுறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஒரு விஷயத்த அடிக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டான தயாராக இருக்கணும், ப்ரிப்பேரா இருக்கணும். எக்ஸாம் எப்ப ரிசல்ட் வரும், எப்ப எக்ஸாம் ரிசல்ட் வரும்னே கேட்டுட்டு இருப்பாங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது, வர்றப்ப வந்துட்டு போகுது. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறோம், அது ரிசல்ட் எப்பனாலும் வந்துட்டு போகுது. பட் அதுக்கு நம்ம அடுத்த லெவல் இன்னொன்று இருக்குல்ல, ஒரு வைவோஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றப்ப அதுக்கு ஒரு 15 நிமிஷம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லைங்க சார். நிச்சயமா. நீங்க எவ்வளவு இப்ப நம்ம தென்றலை ஏஎஸ் அகாடமில நீங்க எவ்வளவு காலமா பயணிக்கிறீங்க? தென்றலை ஏஎஸ் அகாடமில காளீஸ்வரி ஒரு 2 months சார். 2 மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம தென்றலை ஏஎஸ் அகாடமியை பத்தியான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எப்படி இருக்கு கிளாஸஸ், மற்ற ப்ரொசீடிங்ஸ்? சார் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குங்க சார். படிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க சார். இந்த மாதிரி யாரும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சார் வருத்தமா இருக்கு எனக்கும். எனக்கு எல்லாம் சொல்லி தரதுக்கு யாரும் இல்லைங்க சார். இந்த மாதிரி நானே போய் லைப்ரரி போய் ஒவ்வொரு புக்கா எடுத்து படிப்பேங்க சார். லைப்ரரியில என்னோட நம்பர் இல்லாத புக்ஸே இருக்காதுங்க சார். அப்பா இல்லாத டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க சார். அப்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது லைப்ரரி மட்டும்தாங்க சார். 1483 and 1495 இது வந்து என்னோட லைப்ரரி நம்பருங்க சார். எனக்கு என் தங்கச்சிக்கும் சேர்த்து 1483 அப்படிங்கறது என்னோட நம்பருங்க சார். லைப்ரரியில என்னோட உறுப்பினர் என்னங்க சார். 1495 என் சிஸ்டரோட நம்பருங்க சார். 2 பேர்த்துக்கும் சேர்த்து 6 புக் எடுத்துட்டு வருவாங்க சார். 6 புக்கையும் 1 வீக்குள்ள படிச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு வருவாங்க சார். அந்த லைப்ரரியில படிச்சதுதான் சார் எனக்கு வந்து இப்ப வரைக்கும் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி ரிலேட்டிவ்ஸ்ல யாரும் இல்லைங்க சார் கைட் பண்றதுக்கு. நான் +2 முடிச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலங்க. அப்பா இல்லாத டைம்ல எனக்கு அப்ப அழுக கூட தோணுது. நம்ம எப்படியாவது முன்னேறணும். எங்க அப்பா வந்து அடுத்தவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வில்லேஜ் அசிஸ்டண்டா இருந்தாருங்க. நான் இருந்துட்டு என்ன நினைப்பேன்னா எனக்கு 4 பேரை வணக்கம் சொல்லணும், அந்த அளவுக்கு நான் முன்னேறணும். நான் யாருக்கு தலை செய்ய மாட்டேன். என்ன படிக்கணும்னே தெரியாது. போய் லைப்ரரியில போய் ஸ்டோரி படிப்பேன், பத்தியும் படிப்பேன். அப்புறம் எல்லாமே எல்லா புக்குமே படிப்பேன் சார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு புக் எடுத்துட்டு போய் படிப்பேன் சார். அது எனக்கு உண்மையாலுமே லைஃப்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த ஒராசியஸ் ரீடரா இருக்கிறவங்க. ஸோ நான் கூட என்னோட சக்சஸுக்கு நான் முக்கியமான காரணம் சொல்றது, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுரை, கவிதை, பேச்சு, வினாடி வினா, இந்த மாதிரி மல்டிபிளா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆனதுனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்மளால வந்து ஒரு எக்ஸலன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியுது. ஸோ காளீஸ்வரி நீங்க சொன்னது உண்மைதான். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான புத்தகங்களோடு நம்ம வந்து உறவாடணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறுமனே நம்ம தமிழோட ஒட்டிட்டு போகக்கூடாது. இந்த நிறைய இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் நீங்க ஏதோ கரண்ட் பேஸ் எடுத்துட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் வெளியில போயிட்டேன். ஏதோ நீங்க ஒரு ஜிகே பேசிட்டு இருந்தீங்க, ஒரு ஹிஸ்டரி பேசிட்டு இருந்தீங்க, பாலிட்டி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நமக்கே இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கே இது எல்லாம் தேவை தானே. ஒரு கேள்வி 50 மதிப்பெண்கள் தானே, அதுல எல்லாமே வரும்ல. ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் எல்லாமே வரும்ல. காளீஸ்வரி அப்படிதான் எழுதி வந்திருப்பீங்க. நீங்க எந்த கொஸ்டின் எடுத்தீங்க? அந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு எந்த கொஸ்டின் எடுத்தீங்க? சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அரசியல் அதமாக இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளையும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளையும் டிஸ்கிரைப் பண்ணி விவரிச்சு சொல்லிட்டு அதுல இருந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி, 6 பக்கம் 50 மதிப்பெண்கள் இல்லையா? சோ உங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இப்ப இந்த 50 மார்க் அப்படிங்கிறது சாலிடா நீங்க 40 மார்க் மேல எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த வாய்ப்பு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு தான் நிறைய படிக்கணும்ன்றது.
அநேகர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறதுல சரியா பண்ணல, டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கறது ஒழுங்கா பண்ணல, அதுக்கு தான் தமிழை படிங்கன்றது, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்கன்றது, நிறைய விஷயங்கள். காளீஸ்வரி உங்ககிட்ட இருந்து நிறைய நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய லேர்ன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க தேங்க் பண்ணுங்கப்பா காளீஸ்வரி, அவங்களுக்கு காளீஸ்வரிக்கு தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயம் ஓகேப்பா, தேங்க்யூ. எல்லாரும் நல்லா பண்ணுங்க, பயன்படுத்திக்கீங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நல்லா நேர்மையா இருங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஹெல்ப் கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா பண்ணுங்க. நீங்க சட்டையே பண்ணாதீங்க. நான் அப்படிதான் சார் பண்ணுவேன். எனக்கு அதாவது கீழ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சார். ஓஏ, ஜூனியர் ரெசிடென்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க சார். அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். மத்தபடி இந்த சூப்பரிங் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஈகோ பிடிச்சவங்களா இருப்பாங்க சார். அவங்க எல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேங்க சார். உண்மைதாமா, இது எல்லாத்துலயுமே பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு இருக்கிறோம். இதை நான் ரெகுலரா சொல்லியிருக்கேன். ஒரு முறை கூட நான் என்னோட சொந்த அனுபவத்தை கூட சொன்னேன். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கலெக்டரேட்ல போயிருக்கிறோம், ஒரு ஆர்ஐ தான் இருக்கிறாங்க, ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான். பட் பாத்தீங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கிற பொண்ணுங்களை அப்படியே, அதாவது பப்ளிக்கு முன்னாடி தன்னோட அதிகாரத்தை வந்து அப்படியே பயங்கரமா அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி, கெட்ட வார்த்தைகள்லாம் அகோட பேசிட்டு அவங்களோட அதிகாரத்தை காமிக்கிறாங்களாம். சோ அப்பதான் அவங்க கிட்ட அந்த இடத்துல நான் சொன்னேன், நீங்க இப்ப இருக்கிற போஸ்ட் நான் 2006 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்க இருக்கிற போஸ்ட்ல நாங்க பாத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நீங்க பப்ளிக் என்ன பண்ணுங்க, பப்ளிக் மீன்ஸ் உங்களுடைய சபார்டினேட்ட கொஞ்சம் என்ன வருங்க, ஒரு கனிவா ஒரு தயவா பேசுங்க வைங்கன்னு சொல்லிட்டு காளீஸ்வரி அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. நீங்களுமே சொல்றது எப்பவுமே நமக்கு கிடைச்சு நம்ம வந்து காந்தியடிகளோட சத்திய சோதனை படிச்சிருக்கேன் சார். எனக்கு ஸ்கவுட்ல இருந்து 440 மார்க் 10th எடுத்ததுனால அந்த புக் பிரைஸ் வாங்கினேன் சார் கலெக்டர் கையாலே. அது நல்லா படிச்சிருக்கேன் சார். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம காந்தியடிகளோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளு அப்படிங்கறது இருக்கக்கூடாது. நம்ம வந்து பப்ளிக் சர்வெண்ட். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கூட, பிரசிடென்டா இருந்தாலும் கூட, ஒரு டிஜிபியா இருந்தாலும் சரி, ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹையர் ஆர்டர்ல இருக்கக்கூடிய எந்த அதிகாரம் மிக்கவர்களா இருந்தாலும் சரி, பப்ளிக் தான் நமக்கு, பப்ளிக்கு நம்ம சர்வெண்ட். ஸோ அவங்க தான் நம்மளுடைய மாஸ்டர், பப்ளிக் தான் நம்மளுடைய மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப லோயலா இருக்கணும். ஸோ ஒரு சிம்பிளிசிட்டியா இருக்கணும், ஒரு ஹம்பிளா இருக்கணும். அதே மாதிரி இந்த பூமிக்கு நம்ம உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். நம்ம பெரிய அதிகாரி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அந்த துஷ்பிரயோகம் வந்துடக்கூடாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்பிங் அந்த மாதிரி இருக்கணும். அதிகாரம் மிக்கவர்கள்ட்ட நம்ம பயப்படக்கூடாது. ஸோ ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ காளீஸ்வரி வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வாங்க, அநேகரை வழி நடத்துங்க. ஏன்னா ஒரு டெஸ்க்ல போய் உட்காந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட குரூப் 4ல போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பயன்படுறத விட நாம வந்து விதநெல்ல உருவாக்கணும். அப்படித்தானே? இப்ப நான் உங்ககிட்ட காளீஸ்வரி நான் பேசிட்டு இருக்கிறது, நான் உங்களை உருவாக்குறேன், காளீஸ்வரி நான் உருவாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய அநேகர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் பயன்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி பயன்படும் போது ஏதோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட, ஓகே சார் மாதிரி கொஞ்சம் நல்லா படிக்கணும், ஸோ இவங்க மாதிரி உண்மையா இருக்கணும், ஏதோ பாசிட்டிவா இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கறத ஒருத்தர் எடுத்துக்கிட்டா கூட இது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய யாருக்கோ ஒரு ஆளுக்கு நம்ம பயன்படுவோம், நிச்சயமா பயன்படும். அதான் நான் சொல்றேன், பூமிக்கு உப்பு உலகத்திற்கு வெளிச்சம் அப்படிங்கிறது. சோ காளீஸ்வரியோட பேசணும்னு ரொம்ப மகிழ்ச்சிமா. சோ உங்க எல்லாருக்கும் இது பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ காளீஸ்வரின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு நான் சும்மா அப்படியே கடந்து போகல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாங்கி இருக்கிறோம். அவங்க எப்படி பாருங்க. சோ அப்பா அவங்களுடைய 1483 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட எண்ணை கூட சொல்றாங்க. லைப்ரரியில அவங்களுடைய எண்ணு சொன்னாங்க 1483 இல்லையா? இந்த 1483 பாபர் அப்படிங்கிறது பிறந்திருக்கிறார். பாபர் அப்படிங்கிறது பிறந்த வருஷம் அந்த 1483 அப்படிங்கிற ஒரு வருஷம். ஸோ அந்த அவங்களுக்கு எண்ணு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் கூட அவங்களால ரீகால் பண்ண முடியல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு லைப்ரரி அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து என்ரிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க சொன்னதுல 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்னு என்ன சார்னா டைம் மேனேஜ்மெண்ட். எப்பவுமே ஷார்ப்பா இருப்பேன், நான் தான் முதல் இடத்துல இருப்பேன். 2வது பி ப்ரிப்பேர்டு, எல்லா விஷயத்துக்கும் நம்ம தயாராக இருக்கும். சும்மா உட்காந்துட்டு ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம், ஸோ கால்ஃபார் வரட்டும் பாத்துக்கலாம், ஸோ அந்த மாதிரி நான் சேர்ந்துட்டு பாத்துக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு பாத்துக்கலாம், எங்க அப்பா என்ன சொல்றாரு, எங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்படி இல்லாம எப்பவுமே தயாராக இரு, பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயாராக இரு அப்படிங்கிறது. இந்த எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் படிக்கிறவங்க மேல எனக்கு கோபம் இருக்கும். ஏதாவது ஒரு 600 பேர்கிட்ட நம்ம அகாடமியில இருப்பாங்க வைப்பாங்க. ஸோ ஏதாவது வந்து நீங்க கலந்துக்கிறீங்களா, படிக்கிறீங்களா, வைக்கிறீங்களா, ஒரு அப்படியே இருக்காது. ஒரு மினிமம் தான் இருக்கும், 25% தான் இருக்கும். சரியா? 600ல 25% அப்படிங்கறது தான் இருக்கும். ஒரு 150 பேருக்கு கிட்ட தான் அப்படியே பண்ணுவாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னும் பண்ண முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள்லயே உங்களை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்க சப்ஜெக்ட் படிப்பீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களா, அப்டேஷன்ஸ் படிப்பீங்களா, ஆர் எப்படி ஒரு ஸ்டூடெண்டோட அந்த மாதிரி ஹேண்ட்லிங் இருக்கும், எப்படி ஒரு பெடகாஜியை பயன்படுத்துவீங்க, ரிசர்ச் மெத்தடாலஜில கேள்வி கேட்டா எப்படி இருக்கும். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறவங்களால தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ படிப்போம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் காளீஸ்வரி. தொடர்ந்து நீங்க பேசலாம், வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. சோ 1953 அப்படிங்கிற ஒரு விஷயம் உபயோகமா இருந்ததா? காளீஸ்வரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது. நீங்க சொல்லுங்க யங்ஸ்டர்.
யாராவது ஒருத்தங்க பேசுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது? கைல்வெளிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது? அவங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு லைட்டா ரிலேட் ஆன மாதிரி இருந்தது சார். அதே மாதிரியே அவங்க சொன்ன சில விஷயங்கள் நான் பண்ணாம இருக்கேன் சார். அது இதுக்கப்புறம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். நல்ல மோட்டிவேட்டிங்கா இருக்கு சார் அவங்க பேசுறது கேட்கும் போது. இன்னும் உற்சாகத்தோட படிக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம வாங்கிக்கிறோம். சரியா? அனுபவங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரோட டெஸ்டிமோனி கேட்கறது நம்ம சந்தோஷப்படணும். அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம இன்டராக்ட் பண்ண விடுறது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல ஏகப்பட்ட பேர் உங்க கூட பேசியிருக்காங்க, அப்படித்தானே? ஒரு கணவர் மனைவியா பேசியிருக்காங்க, பெரியவங்க பேசியிருக்காங்க, எவ்வளவு பேரை நம்ம வந்து உள்ள பேச வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அல்லது ஒரு பீயிங் விமன் கேட்டகரியா இருந்து எவ்வளவு சர்வை பண்றதுக்காக அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ தொடர்ந்து நீங்க பாருங்க. ஓகேமா, எழுதிக்கலாம். ஸோ 1953 அப்படிங்கிறது டிஎன்ஏ அப்படிங்கிறது. ஸோ வாட்சன் அண்ட் கிரீக் அண்ட் ஆல்சோ அந்த வாட்சன் அண்ட் கிரீக் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். அதோடு கூட ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுல நமக்கு வந்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற தேசிய அபிவிருத்தி திட்டம் இன்னைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே போல 1953 அப்படிங்கிறது வந்து மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாக்கப்படுறதுல பசல் அலி கமிஷன் அப்படிங்கிறது இந்த 1953 அப்படிங்கறத பார்த்திருந்தோம். சரியா? சோ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுல மிக முக்கியமா என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய ஒரு கூட்டு பொருள் டிஎன்ஏக்குள்ள யார் இருப்பா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இதான் அதோட எக்ஸ்பான்ஷன். டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கறது அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது. சோ இதுல முக்கியமா என்ன சார் இது வந்து கன்சிஸ்ட் ஆயிடுக்கும் அப்படின்னு கேட்டா பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குரூப்மா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன குரூப் சொன்னேன்? பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது, அதாவது ஈச் நியூக்ளியோடைடு கன்சிஸ்ட் ஆஃப் பாஸ்பேட் குரூப். இதுல ஒவ்வொரு நியூக்ளியோடைடு குரூப்லயும் அந்த பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். அதே போல டிஎன்ஏக்குள்ள சுகர் இருக்கும். சுகர், இந்த சுகர் அப்படிங்கறத நீங்க பிராக்கெட்ல வேணா எழுதிக்கலாம். டி ஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு டி ஆக்சி ரிபோஸ். ரிபோஸ்னாவே உங்களுக்கு தெரியும், ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? இந்த ரிபோசோம் அப்படின்னு சொன்னாவே புரதம். அந்த ரிபோசோம் அப்படின்றத மெயினா எதுக்கு சார் பயன்படுது? அது வந்து ப்ரொடக்ஷன், ஃபேக்டரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுறது தான் இந்த ரிபோசோம் அப்படிங்கிறது. அப்ப இதுல 3 முக்கியமானது இருக்கும். டிஎன்ஏ வார்த்தை கூட 3 பாருங்க. டிஎன்ஏ, டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற போது ஒன்னு வந்து அதுக்குள்ள பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். 2 அப்படிங்கிறது வந்து டி ஆக்சி ரிபோஸ் அப்படிங்கிற சுகர் இருக்கும். 3வது நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும். நைட்ரோஜீனஸ் பேஸ் எழுதுறீங்களா? இதோட காம்பனன்ட்ஸ் என்னென்னு? ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமா. இதோட டைப்ஸ்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏவோட டைப்ஸ் அப்படின்னு கேட்டா ஒரு 3 முக்கியமான டைப்ஸ் இருக்கும். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜிகே படிச்சுட்டு இருக்கோம், இது சப்ஜெக்டா படிச்சுட்டு இருக்கோம், இது மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு, பிரிலிம்ஸ் எல்லா தளத்திலையும் பயன்படுங்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 BAN பேன் போட்டுங்க. BAN பேன் ஷார்ட்கட் சொல்றேன். BAN பேன், BAN பேன். எங்க மையமே சொல்ல முடியுமா? பேன் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கு லிட்டரரியா. என்ன அர்த்தம் அதுக்கு? பேன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். தடை பண்றது, பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும். பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத என்ன எங்க இந்த 2 பிள்ளைகளும் கதவை அடைச்சுக்கிட்டு ரீல்ஸ் பாக்குறாங்களா? என்ன பண்றாங்க? வெளியில வர சொல்லு, கேட்க சொல்லுங்க விஷயங்கள். அப்ப பேன் அப்படின்னு சொன்னா மையமே கண்டிப்பா ஒரு தடை தானே. பேன் பண்ணிருக்காங்க. இப்ப டொபாக்கோ பேண்ட் ஏரியா அப்படின்னா சொல்லுவோம்ல, பேன் பண்ணிருக்கு, டொபாக்கோ அப்படிங்கறது பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சோ பேன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல பேன் அப்படின்னா என்ன சார்னா, பி அப்படிங்கிறது BDNA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து BDNA அப்படின்னு சொன்னாவே இது ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ்ங்க. நான் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே சுருள் அப்படின்னு சொன்னேன். அப்ப ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே இது வந்து வலதுபுறமா இருக்கக்கூடிய ஒரு ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து BDNA அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது ADNA அப்படின்னு சொன்னாவே இது ரைட் ஹேண்டடா இருக்கும், வைடரா இருக்கும், அதே மாதிரி டீஹைட்ரேட்டடா இருக்கும். டீஹைட்ரேட்டட் கண்டிஷன்ஸ். இது ரைட் ஹேண்டட், அதே மாதிரி வைடரா இருக்கும், அதே போல டீஹைட்ரேட்டட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். டீஹைட்ரேட்டட் அப்படின்னா தெரியும்ல. ஹைட்ரேட்னா என்ன, டீஹைட்ரேட்னா என்ன? யாராவது ஒருத்தர். ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன். நீரேற்றம், நீர் இறக்கம். சோ டீஹைட்ரேட் ஆகுது சொல்றோம்ல, நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா சோ நாபு வறண்டு போறது வைக்கிறது ஒரு டீஹைட்ரேஷன் ஆயிடுக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ இன்னைக்கு ஏப்ரல் 25 அப்படிங்கிறது வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கறது எதை கண்டுபிடிச்சிருக்காங்க?
டிஎன்ஏ அப்படிங்கிற மாடல் அவங்க கண்டுபிடிச்ச மாடல் என்ன மாடல்? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் சார். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது எத்தனை வகையான டிஎன்ஏ இருக்கு? 3 டைப்ஸ் சார். டிஎன்ஏ அப்படிங்கிறது 3 டைப்ஸ். பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேன் அப்படின்னாவே பி அண்ட் ஏ அண்ட் சாரி பேன் இல்லப்பா, அது இஜெட் பா, இஜெட் ஏ இஜெட் பா. அப்ப பி டிஎன்ஏ அப்படிங்கிறது ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ்ல இருக்கும். ஏ டிஎன்ஏ அப்படிங்கிறது ரைட் ஹேண்டடா இருக்கும், ஒய்டரா இருக்கும், டீஹைட்ரேட்டட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் இஜெட் டிஎன்ஏ இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸுங்க. லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். ஸ்டூடெண்ட் இணைஞ்சிட்டு இருக்காங்க, இணையறாங்களா? இஜெட் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. இதோட கீ ஃபங்க்ஷன் என்ன? ஒரு டிஎன்ஏவோட கீ ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு டிஎன்ஏவோட கீ ஃபங்க்ஷன், முக்கியமான பணிகள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்க ஜென்ரலா தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஜென்ரலா தெரிஞ்சிருப்போம். ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கறது எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்களே, எதுக்காக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க? பேட்டர்னிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு சார். சோ நம்முடைய ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எஸ், நம்முடைய தலைமுறை யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது அவசியம். அப்ப முக்கியமா ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன், அந்த ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டீன்ஸ் அண்ட் டைரக்டிங் செல்லுலார் ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு ரொம்ப முக்கியமா பயன்படும். புரோட்டீனோட உற்பத்திக்கும் சரி, செல்லுலாரோட ஆக்டிவிட்டிஸுக்கும் சரி, ஜெனெட்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு சரி முக்கியமா இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் டிவிஷனுக்கும் இது பயன்படுது. அதே மாதிரி இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பரம்பரை என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பயன்படுகிறது. அதே மாதிரி மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டேஷன், இப்போ மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த ஜெனெட்டிக் வந்து வேரியேஷன் ஆகுதுல்ல, யார் யாரு ஒவ்வொரு அந்த மாதிரி காலகட்டமா கடந்து வரும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க இப்ப மெய்யமை சொல்லுமா? மெய்யமை வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கிறவங்க டிஎன்ஏல என்ன மாடலை கண்டுபிடிச்சாங்க? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் சார். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கிறது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க? 1953 சார். சோ 1953ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான அந்த மக்களுடைய இன்சிடென்ட் சொன்னேன். 3 முக்கியமான நிகழ்வுகள். சார் ஃபர்ஸ்ட் வந்து பசர் அலி கமிஷன், அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு சார். எஸ், பசர் அலி கமிஷன் அப்படிங்கிறது இருக்கு 1953ல. அதுக்கப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் சொன்னல, தேசிய அபிவிருத்தி திட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சது இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக் அப்படின்னு சொல்லி போனா இவங்க தான் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இதுக்காக. 1962ல இதற்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இந்த வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கறது கண்டுபிடிச்சது 1953ஆக இருந்தாலும் சரி, 9 ஆண்டுகள் கழித்து இதற்காக அவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கிறவங்க இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்காக 1962 அப்படிங்கறதுல வாங்கியிருக்காங்க. சோ 1962 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி தானே, படிச்சிருக்கோம்ல? நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற 1962ல ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. எங்க சொல்லலாம்? ருத்ரா சொல்லுமா? எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாவே எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்? ஜெர்மனி வெய்மர் அப்படிங்கிற ரிபப்ளிக்ல இருந்து எடுத்திருக்கோம். எத்தனை வகையான எமர்ஜென்சிஸ் இருக்கு? 3 டைப்பான எமர்ஜென்சி இருக்கு. சோ 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிற நேஷனல் எமர்ஜென்சி மட்டும் இந்தியாவுல எத்தனை முறை இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் சார். 3 டைம்ஸ்ல எந்தெந்த டைம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? 1962 சார். ஓகே. 1971 சார். ஓகே. 1975 சார். ஓகே. 1962, 1971, 1975. 1962 அப்படிங்கிறது எதற்காக? இந்தோ சைனா வார் சார். இந்தோ சைனா வார் அப்படிங்கிறது. 1971 இந்தோ பாகிஸ்தான் வார். இந்தோ பாகிஸ்தான் வார். 1975 சிவில் வார் சார். சிவில் வார் அப்படிங்கிறது. அப்போது யாரு பிரதமராக இருந்தா இந்தியாவுடைய பிரதமராக? இந்திரா காந்தி மேம் சார். இந்திரா காந்தி மேம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பெண் பிரதமர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஒரே பெண் பிரதமர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்தியாவினுடைய ஒரே பெண் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா டிஎன்ஏவை முத யாரு சார் ஐடென்டிஃபை பண்ணா? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்ணவங்க, முதல்ல பப்ளிஷ் பண்ணவங்க வேணா வாட்சன் அண்ட் கிரீக்கா இருக்கலாம். சோ நமக்கு 1953 இருக்கலாம். அவங்களுக்கு 1962 அப்படிங்கிறது நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆனா முதல் முறையாக டிஎன்ஏ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யாரு சார் ஐடென்டிஃபை பண்ணா அப்படின்னா 1869ல. இந்த 1869 அப்படிங்கறதுல யாரு அப்படின்னு சொன்னா ஃபிரெடரிக் மிச்சர் அப்படிங்கிறவர். இந்த ஃபிரெடரிக் மிச்சர் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையாக இதை வந்து கணக்கீடு பண்ணியிருக்கிறார். ஃபிரெடரிக் மிச்சர். நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எந்த வருஷம்?
1869 அப்படிங்கறதுல பிறந்த ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவுல 1869ல மகாத்மா காந்திஜி அப்படிங்கிறது 1869 அக்டோபர் 2 அப்படிங்கறதுல சோ குஜராத்ல அது மாதிரி பிறந்தாரு இல்லையா, குஜராத் அப்படிங்கறதுல பிறந்தாரு. சோ குஜராத் அப்படிங்கிறது அவருக்கு ஜிஆர்பி நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். ஜிஆர்பின்னு வச்சுங்க. குஜராத் ராஜ்கோட் போர்பந்தர், குஜராத் ராஜ்கோட் போர்பந்தர் அப்படிங்கிற ஊர்ல அப்படிங்கறத அவர் பிறந்தார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே 1869 கெமிஸ்ட்ரியில என்ன திவ்யா? 1869 கெமிஸ்ட்ரியில என்ன திவ்யா? சார் பீரியாடிக் டேபிள் மென்டலி பீரியாடிக்கல் டேபிள் அப்படிங்கறத மெண்டலீஃப் அப்படிங்கிறவர் எந்த அடிப்படையில அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு? அட்டாமிக் சார். அட்டாமிக் தான், அந்த ஆட்டம் தான். அட்டாமிக்ன்றது நம்பரா மாஸா? கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லே இவர் அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் அவர் சொல்ல. மோஸ்ட்லே தான் வந்து 1912ல சொன்னாரு. இவர் என்ன சொன்னாரு? மெண்டலீஃப் அப்படிங்கறது அட்டாமிக் மாஸ்ல சொன்னாரு. சோ பி ப்ரிப்பேர்டு. இப்ப அந்த அக்கா சொன்னாங்கல்ல, காளீஸ்வரி அக்கா சொன்னாங்கல்ல, பி ப்ரிப்பேர்டு, தயாராக இருக்கணும். அதுவும் நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மொட்டையா சொல்லக்கூடாது, அட்டாமிக்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்னு தப்பாவும் சொல்லக்கூடாது. திவ்யா நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏன் இவ்வளவு பேர் இருக்கும் போல திவ்யான்னு சொல்லி கேட்கறேன், ஏன்னா உங்க ஏரியான்றதுனால கேட்கறேன், கெமிஸ்ட்ரின்றதுனால கேட்கறேன். கவனமா இருக்கணும், பதில் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 1869 அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஃபிரெடரிக் மெச்சர் அப்படிங்கிறவர். சோ ஃபிரெடரிக் மெச்சர் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சிருக்கிறார் 1869. இதே ஆண்டுல தான் நம்முடைய காந்திஜி பிறந்திருக்கிறார். இதே ஆண்டு தான் மெண்டலீஃப் அப்படிங்கிறவர் அட்டாமிக் மாஸ் அடிப்படையில் சோ பீரியாடிக்கல் டேபிள் அப்படிங்கிற ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கறத கொடுக்கிறார். சரியா? ஓகே, குட். சோ எழுதிட்டீங்களா? அடுத்த நிகழ்வு போலாமா? சார் கஸ்தூரிபா காந்திஜியோட வைஃப்மே அதே இயர்ல தான் சார் பிறந்திருப்பாங்க. சேம் இயராமா? 1869 தான் பிறந்திருக்காங்களா? ஆமா சார். சோ ஒரே ஏஜ்ல உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரே ஏஜ்ல உள்ளவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏதோ கஸ்தூரிபா காந்தி பிறந்தது 1869 ஷூராமா? ஆனா உங்களுக்கு படிக்கும் போது ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல தான் பிறந்தாங்கன்னு என்னோட ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாங்க சார். அப்படியா பிறந்தாங்க? கஸ்தூரிபா காந்தி பாத்துருவோம். சோ கஸ்தூரிபா காந்தி எனக்கு என்னமோ ஏஜ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நான் படிச்சிருக்கிறேன். சோ நம்ம பாத்துருவோமே கஸ்தூரிபா காந்தி பிறந்த வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1869. கங்க்ராட்ஸ். எஸ், 1869 சேம் ஏஜ்ல பிறந்திருக்காங்க ரெண்டு பேரும். 1869 அவங்க பிறந்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதாவது காந்திஜி இறந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. 8 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கஸ்தூரிபா காந்தி அப்படிங்கறது 1869 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இறந்தது 1944 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கங்க்ராட்ஸ் மையமே. 1869 சேம் இயர்ல தான் ரெண்டு பேருமே பிறந்திருக்காங்க. எஸ், கணவனும் மனைவியும். சரியா? காந்திஜி அப்படிங்கிறவர் 1869 தான் பிறந்திருக்கிறார். கஸ்தூரிபா காந்தியும் 1869 தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனா கஸ்தூரிபா காந்தி 1944 இறந்திருக்கிறாங்க. இவர் 1948 அப்படிங்கறதுல இறந்தார் இல்லையா? ஜான் 30 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சூப்பர். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏப்ரல் 25 அப்படிங்கறதுல ஒரு விஷயம் தான் பேசியிருக்கோம் இன்ன வரைக்கும். தெரியுதா எவ்வளவு நேரம் போயிருக்கு பாருங்க. ஆனா நம்ம என்னென்ன பேசியிருக்கோம் பாருங்க. பயாலஜி பேசியிருக்கோம், ஹிஸ்டரி பேசியிருக்கோம், கெமிஸ்ட்ரி பேசியிருக்கிறோமா இல்லையா? சோ அடுத்து எழுதி வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இதை வந்து மெயின்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். இது 1990ல ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற முதல் டெலஸ்கோப். இதான் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கறது வந்து சோ இது வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வருஷம் தான். அதாவது ஹப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய HUBBLE ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1990 அப்படிங்கறதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1990 அப்படிங்கறதுல ஹப்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தி ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி, ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஹப்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இதை பத்தி மெயின்ஸ்ல அடிக்கடி 2016 மெயின்ஸ்ல கேட்டதான், குரூப் 1ல கேட்டதான். அநேக முறை இது கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து. சோ 1990 ஸோ 1990 அப்படிங்கறதுல ஒரு பாகிஸ்தானி வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எழுதுது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத சோ மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரை முதல்ல கணக்கிட்டாரு அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் 1990 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்த வச்சுக்க இன்னைக்கு தாங்க வேர்ல்டு மலேரியா டே. வேர்ல்டு மலேரியா அப்படிங்கிற ஒரு டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. என்னைக்கு சார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தான். சோ மலேரியா அப்படிங்கிறது எதனால பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து நம்ம டிசீசஸ் அப்படிங்கறதுல பார்த்திருக்கோம். மலேரியா அப்படிங்கிறதுக்கான டிசீஸ் கொஞ்சம் வேகமா. மலேரியாங்கிறது ஒரு டிசீஸ். அது வந்து இன்னைக்கு தான் மலேரியா இன்டர்நேஷனல் மலேரியா டே அப்படின்னு சொல்றோம். இது ஒரு முக்கியமான பாராசைட். இதை உண்டாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா?
பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு, அதாவது அனாபிலஸ் அப்படிங்கிற ஃபீமேல் கொசு, அப்படிதானே? எஸ் சார். அந்த அனாபிலஸ் அப்படிங்கிற ஃபீமேல் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது தான் இதோட பாராசைட் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அது இன்ஜெக்ட் ஆகுறதுனால தான் இது வந்து மலேரியா அப்படிங்கிறது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மலேரியாவுக்கு யார் மருந்து கண்டுபிடிச்சா? சரி, மருந்து என்ன? மலேரியாவுக்கான மருந்து என்ன? சார் குயினோக்ஸா என்னமோ குயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. குயினைன் அது எந்த மரப்பட்டையில இருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? எந்த மரப்பட்டையில இருந்து எடுக்கிறாங்க? குயினைன் அப்படிங்கிறது ஒரு தைலம், மலேரியாவை குணப்படுத்துறது. சின்கோனா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். யார் சொன்னது? அதனாலதாங்க அச்சீவர். சூப்பர். மத்த எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதான் புத்திசாலித்தனம். எஸ், சின்கோனா அப்படிங்கிற ஒரு மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலம் தான் இந்த குயினைன் அப்படிங்கிறது. கங்க்ராட்ஸ்மா. ஓகே, காளீஸ்வரி அண்ட் கைல்விழி. ஸோ 2 பேருக்குமே கங்க்ராட்ஸ். ஸோ சின்கோனா அப்படிங்கிற ஒரு மரப்பட்டை இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் குயினைன் அப்படிங்கிற ஒரு தைலம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மலேரியாவை குணப்படுத்துறது. மலேரியாவை உண்டாக்குகிற மிக முக்கியமானது அப்படின்னா அனாபிலஸ், அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட சிம்டம்ஸ் என்ன சார்? மலேரியா அப்படிங்கறதோட சிம்டம்ஸ் என்ன? இன்னைக்கு நம்ம நிறைய வந்து பயாலஜி படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? இன்னைக்கு பயாலஜி ஓரியன்டா நிறைய இருக்கு, ஜிகே ஓரியன்டா. எஸ், நல்லா படிச்சுங்க. இதோட சிம்டம்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 to அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹை ஃபீவர் இருக்குங்க. ஸோ மலேரியா அப்படிங்கறதுனுடைய சிம்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீவர் இருக்கும், ஹை ஃபீவர் இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் டேக்கிங் தான் ரொம்ப முக்கியம், அப்படிதானே காளீஸ்வரி? நீங்க லைப்ரரியில போய் பாத்தீங்கன்னா புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தீங்களா இல்ல நோட் போட்டு எழுதுனீங்களா? உங்க வெற்றிக்கான ரகசியம். நோட்ஸ் போட்டிருக்கேன் சார். நோட்ஸ் போட்டுருங்க. கதைகள் வந்து எனக்கு தேவையான கருத்துக்கள் இதெல்லாமே நோட்ஸ் போட்டுருக்கேன் சார். இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படின்ட்டு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கதையில வரும் சார், அதெல்லாம் தனியா நோட்ஸ் போட்டு எடுத்து வச்சு பேசி பழகுவாங்க. கம்பல்சரி நோட்ஸ் டேக்கிங் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட் டு அச்சீவ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஒரு போட்டி தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நோட்ஸ் டேக்கிங். இன் அவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங், நம்ம ஓன் ஹேண்ட் ரைட்டிங். சும்மா நம்ம மீடியால இருந்து பாத்துக்கலாம், வெளியில இருந்து பாத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எழுதணும், எழுதி பழகணும். அதான் சொல்றது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது. அதான் நான் சொன்னேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் ஆகிறவங்க தான் பாஸ் ஆவாங்க. பரிச்சயம் எப்போ ஆகும்? நிறைய எழுதி பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான். ஸோ இதோட காமன் சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன சார்னா, ஹை ஃபீவர், அதிகமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி ஸ்வெட்டிங், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வெட்டிங் ஆகும். அதே மாதிரி வந்து சில்னஸ், உடம்பு ஃபுல்லா அப்படியே சில்லுன்னு ஆயிடும். சில் அப்படிங்கறது ஆயிரும். ஹெட்ஏக் இருக்கும், ஹெட்ஏக் அதிகமான தாங்க முடியாத ஒரு தலைவலி இருக்கும். அதே மாதிரி வாமிட்டிங் அப்படிங்கிறது இருக்கும், வாமிட்டிங் அண்ட் டயரியா. வாமிட்டிங் அப்படின்னு சொன்னா போத் வாமிட்டிங் அப்படிங்கிறது நம்ம வாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும், டயரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிறது, வைக்கிறது. இது எல்லாமே மலேரியாவினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய காமன் சிம்டம்ஸ். நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? அதே மாதிரி இதோட சிவியர் சிம்டம்ஸ்னா என்ன? ரொம்ப இது ஆபத்தானது, ரொம்ப இமீடியட்டா அதை குணப்படுத்தணும், வைக்கணும் அப்படிங்கிறது. எழுதுமா ஏதாவது இல்ல கேட்டுட்டாது இருப்பா. மலேரியா டிஎன்ஏ, மலேரியா டிஎன்ஏ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டாக்டர் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கேட்கணும்ல. ஜோயல் கேக்குறியா? சரி. அப்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். மலேரியா அப்படிங்கறதோட சிவியர் சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப முக்கியமா அனீமிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிடுங்க. அனீமிக், ரத்த சோகை அப்படிங்கறத கொண்டு போயிடும். யாரு சொல்லுவா? அனீமிக் அப்படிங்கறது வந்து எதனால அப்படிங்கறது வந்து எது குறையறதுனால நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ரெடி நான் தான் நடத்தினேன். ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எரித்ரோசைட்ஸ் இல்லையா, ஆர்பிசியோட அந்த கண்டென்ட் வந்து குறைகிறதுனால அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அனீமியா அப்படிங்கிறது வரும், ரத்த சோகை அப்படிங்கிறது. இது மலேரியானால ஒரு சிவியர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்ல வருது. ரெண்டாவது கிட்னி ஃபெயிலூர் அப்படிங்கறத பாக்குறோம். கிட்னி அப்படிங்கிறது ஃபெயிலூர் ஆயிடுது அப்படிங்கிறது. அதே மாதிரி மென்டல் கன்ஃபியூஷன் வருமா, மனநலம் அப்படிங்கிற பாதிக்கப்படக்கூடிய விஷயம், கோமாவுக்கு போயிடுவாங்க. கோமா ஸ்டேஜ் அப்படி சொல்றோம்ல. ஸோ நிறைய நேரங்களில் சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதோட சிவியர் சிம்டம்ஸ் கவனிக்காம அப்படின்னா டெத்து, இறப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நோயை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? யாராவது ஒரு பாய்ஸ் ஒரு தம்பி சொல்லுங்க, எந்த நோயை பத்தி இன்னைக்கு பேசணும்? மலேரியா சார். மலேரியா யாரு பேசுனது? யாரு? ராஜ்குமார். ராஜ்குமார். மலேரியா அப்படிங்கறதோட அந்த யாரு வந்து பேத்தோஜன், யாரு வந்து அதை உருவாக்குறா? சார் ஆம்பிசியஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ சார். ஆம்பிசியஸ், அனாபிலஸ்.
அனாபிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆமா ஃபீமேல் மஸ்கிட்டோ. அனாபிளஸ் அப்படிங்கிற ஃபீமேல் மஸ்கிட்டோ. ஸோ இதுக்கான மருந்து என்ன சொன்னேன் நான்? கியூனேட் சார். குயினைன். குயினைன் அப்படிங்கிறது எங்க இருந்து அப்படிங்கறது எடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மரப்பட்டையில இருந்து. அந்த ஒரு மரம் என்ன மரம்? அந்த அக்கா சொன்னாங்கல்ல, காளீஸ்வரி அக்கா சொன்னாங்கல்ல, நான் கூட கங்கராட் சொன்னேன்ல. சார் லிட்டோன் சின்கோனா. அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கிறீங்களான்னு நான் செக் பண்றேன். சின்கோனா நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுங்க. ஏதோ ஒரு மரம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம நல்லா படிக்கணும். இப்ப தம்பி, இப்ப நீனும் காமர்ஸ் பேக்ரவுண்ட் தான், நானும் காமர்ஸ் பேக்ரவுண்ட் தான். நான் பயாலஜி பேசுறேன்னா, ஹிஸ்டரி சாரி கெமிஸ்ட்ரி பேசுறேன்னா, பிசிக்ஸ் பேசுறேன்னா, எஸ் சார் நாலேஜ் அப்டேஷன்ஸ். ஆமா, யா நாலேஜ் அப்டேஷன்ஸ். நாலேஜை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் நமக்கு வந்து நம்ம வந்து மாஸ்டரி ஆகணும். மாஸ்டரி ஆனோம்னா நம்ம போட்டித் தேர்வு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஜுஜிபி நம்ம சொல்லுவாங்கல்ல, சாதாரண அடிச்சுட்டு போயிடலாம் போட்டித் தேர்வுன்றது, யூபிஎஸ்சி கூட. ஆனா உண்மையான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் ஆர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அதோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஏசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுங்க, ஏசிடி. அது என்னங்க ஏசிடி அப்படிங்கறது? முக்கியமா அதுக்கான ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேரு எழுதி வச்சுங்க, ஆர்டர் மிசினின் பேஸ்டு காம்பினேஷன் தெராபி. ஏ அப்படின்னு சொன்னாவே ஆர்டர் மிசினின், ஆர்டர் மிசினின் பேஸ்டு காம்பினேஷன் தெராபி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பாராசைட்டை கொல்லும். அந்த அனாமிலஸ், அந்த மஸ்கிட்டோ அப்படின்னு சொன்னோம்ல, ஃபீமேல் மஸ்கிட்டோ, அந்த பாராசைட்டை கொல்றது இதுதான். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு மலேரியாவுக்காக வேக்சின் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன டேப்பா? மலேரியா டே சார். ஸோ வேர்ல்டு மலேரியா டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு பென்குயின் டே அப்படிங்கறத எடுத்துங்க. வேர்ல்டு பென்குயின் டே. இந்த பென்குயின் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் என்ன அனிமலாக சொல்லப்படுது? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நோ சார். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பென்குயின் அப்படிங்கிறது இந்தியாவில் என்ன விலங்காக அனுசரிக்கப்படுது? சார் தெரியல சார், சாரி சார். தெரியலையா? இது எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொன்னாவே எலிஃபண்ட், நம்முடைய நேஷனல் அனிமல் அப்படின்னு சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர், நம்முடைய அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு கேட்டாதான் பென்குயின். இது முதல் முறையா பேசுறேனாப்பா? சார் அக்வாட்டிக் அனிமல் டால்பின் இல்லையா சார்? ஓ சாரி 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 சாரி, நான் தான் தவறுதலா அதை அசோசியேட் பண்ணிக்கிட்டேன். சாரி சாரி சாரி. ஆமா, டால்பின். சோ பென்குயின் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல கிடையாது இல்லையா, அது போலார் ரீஜன்ல இருக்கும். சாரி சாரி, எஸ், பென்குயின் அப்படிங்கிறது வந்து போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது, ப்ரொடக்ஷன் ஆஃப் பென்குயின்ஸ். பென்குயின்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாள் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு உண்டான டேட்ல ரொம்ப முக்கியமா என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம வந்து ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு தான் அப்படிங்கறத பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி மலேரியா அப்படிங்கறது வந்து டே அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். பென்குயின் டே அப்படிங்கறத பார்த்துருக்கிறோம். அடுத்து இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர்ல ஏப்ரல் 25 என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். போலாமா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? தலைப்பு எழுதிக்குங்க. சோ பாருங்க, நீங்க போர்டுல என்ன பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் வாசிங்க, மையமே வாசிமா. என்ன பாக்குறீங்க போர்டுல? நிதி ஆயோக் துணை தலைவராக அசோக் லாகிரி அப்படிங்கிறது. So Ashok Lahiri has been appointed. Ashok Lahiri has been appointed as the deputy chairman of Niti Aayog. The deputy chairman of Niti Aayog அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக அசோக் லாகிரி நியமனம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அதோட மெம்பர் அப்படிங்கிற மாதிரி கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இட் இஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, கோவர்தன் தாஸ். சோ தலைவராக யாரு சார்? துணைத் தலைவராக அப்படின்னா அசோக் லாகிரி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ இது ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுதுங்க. நான் கூடுதல் விஷயம் பேசுறேன், நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? non-constitutional body sir. It is a purely non-constitutional body. Constitutional bodyக்கும் non-constitutional bodyக்கும் ஒரு basic difference என்னப்பா? ஆர்டிகல் இருக்கும் இருக்காது சார். இல்ல, எதுக்கு இருக்கும் எதுக்கு இருக்காது? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு ஆர்டிகல் இருக்கும் சார், நான் கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்காது. Yes, exactly correct. So constitutional body அப்படின்னு சொன்னாவே it is purely
கன்ஸ்டிடியூட்டட் பை இந்தியன் பார்லிமெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணுது. பட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறது அது கிடையாது. இது அரசியலமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழுக்கள் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அரசியலமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழுக்கள்ல தான் அந்த நிதி ஆயோக் வருது. அப்ப நிதி ஆயோக் அப்படிங்கறது ஃபார்மேஷன் ஆனது. எழுதுங்க, ஃபுல்லா படிப்போம். இது பாலிட்டிக்கும் தேவைப்படும், எக்கனாமிக்ஸுக்கும் தேவைப்படும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் தேவைப்படும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1/1/2015. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? மெய்மதி நோட்ஸ் எடுக்கிறீங்களா நீங்க? எடுக்கிறீங்களாமா? எஸ். இல்ல மெய்யமே நான் கேட்கல, மெய்யமே கேட்கல, மெய்மதிமா நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா? எஸ் சார், எடுத்துட்டு இருக்கேன் சார். எடுத்துறோம். சுஜா எடுக்கிறியாமா? சுஜா எஸ் சார், எடுக்கிறேன் சார். என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் ஸ்கூல் லீவ் விடலையா? இந்த மேம்லாம் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க மார்னிங் செஷன்ல. இன்னும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்களா? ஆமா சார், 10th 12th எக்ஸாம் போயிட்டு இருக்கு சார். 10th 12th எக்ஸாம் போயிட்டு இருக்கா? ஓ, அப்கமிங் எக்ஸாம்ஸா? எஸ் சார், எஸ் சார். 9th படிக்கிறவங்களுக்கு 10th, 11th படிக்கிறவங்களுக்கு 12th எக்ஸாம் போயிட்டு இருக்கா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, பரவாயில்ல. நிதி ஆயோக் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. 1/1/2015 அப்பதான் உருவாயிடுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது யாரோட எதை ரெண்ட சேஞ்ச் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒன்னு பிளானிங் கமிஷன், இன்னொன்னு என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஒன்னு பிளானிங் கமிஷன், இன்னொன்னு வந்து என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இத ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நிதி அப்படின்னு சொன்னாவே ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி அப்படின்னு சொன்னாவே என்ன எக்ஸ்பான்ஷன் சொன்னேன்? யாராவது புதுசா, நான் இது வரைக்கும் பேசவே இல்லைன்றவங்க பேசுங்க. ரூபினா பேசுமா? குளோரின் ரூபினா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன். பாத்தீங்களா இன்னைக்கு அந்த அக்கா காளீஸ்வரி பேசுனது உபயோகமா இருந்துச்சா? MBA படிச்சுட்டு குரூப் 4 தான். நான் கூட சொன்னேன் குரூப் 1 குரூப் 2 ஆசைப்படாம ஏன்பா குரூப் 4 அவங்க பேசுனது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சாப்பா? எஸ் சார், உபயோகமா இருந்துச்சு. எஸ் சார், உபயோகமா இருந்துச்சு சார். இவ்வளவுதானா? அந்த அக்காவுக்கு தேங்க் பண்ணுங்க. தேங்க் யூ மேம். நீங்க பேசுனது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஓகே, ஓகேப்பா, நீங்களும் கண்டிப்பா கீப் அப் பண்ணுங்க. எஸ் மேம். ஓகேமா. சோ நல்லா கவனிச்சிங்க. அப்ப நிதி ஆயோக்ங்கிறது 1/1/2015 உருவாயிருக்கு. சோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷனையும் என்டிசியும் மெர்ஜ் பண்ணி இது புதிதாக உருவாக்கி இருக்காங்க. இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதுக்கு எப்பவுமே தலைவர் அப்படின்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர் தாங்க. இதோட எப்போதும் இதுக்கான தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். இதற்கான துணைத் தலைவராக தான் அசோக் லாஹிரி அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். சரி, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஏன் நான் குறிப்பிடுறேன்? எதுக்காக நான் குறிப்பிடுறேன்? யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க. சார், நம்ம அடிஷனலா படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும். நம்ம அப்டேட் பண்ணும்போது மத்தவங்க விட நம்ம முன்னாடி போறோம். அது இன் ஜெனரல் கைல்வழி, அது வந்து இன் ஜெனரல். இந்த இடத்துல நான் ஏன் பர்டிகுலரா அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்? வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிற இடத்துல தனியா எடுத்து எழுதணும். ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு வருஷத்துலயும் யார் யாரெல்லாம் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஸ்டாட்டிக், இது ரொம்ப ஸ்டாட்டிக். அப்ப நீங்க பொதுவா ஒரு நான் கூட சொல்லல, போஸ்ட் ஆபீஸ்ல எல்லா ஒரு போஸ்டல் அந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ல எல்லாமே கிடக்கும், எல்லா பத்திரிகையும் கிடக்கும், எல்லா லெட்டரும் கிடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தனித்தனியா எடுத்து எழுதணும், தனித்தனியா பிரிச்சு எழுதணும். இப்ப நிதி ஆயோக்ங்கிறத நீங்க எக்கனாமிக்ஸ்ல கொண்டு போய் எழுதணும், பாலிட்டியில் எழுதணும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்ங்கிறத நீங்க தனியா எடுத்து எழுதணும். அப்பதான் யூனிக்கா அது ஞாபகம் வரும், பரிச்சயமாக முடியும். இது போட்டித் தேர்வோட ரகசியம். அப்ப நிதி ஆயோக்கோட தலைவர் எப்பவுமே யாரு அப்படின்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர். தற்போதைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா அசோக் லாஹிரி. யாரு சார் மெம்பர் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறது. சோ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சார்? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. யாரு ரெண்டையும் கொண்டு வந்து இதை மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷனையும் என்டிசியும். பிளானிங் கமிஷன்னா திட்டக்குழு, என்டிசின்னா தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த நம்ம பார்க்க இந்த அசோக் லாஹிரி இருக்கார்ல, அசோக் லாஹிரி அப்படிங்கிறவர் ஏற்கனவே நம்முடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்கிறாரு. சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி 15 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன்ல மெம்பராகவும் இருந்திருக்காரு. யாருங்க 15th பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன்? 15வது நிதி கமிஷன்.
அரவிந்த் பனகாரியா சார். அரவிந்த் பனகாரியா கிடையாதுமா. 15th பினான்ஸ் கமிஷன்ல எப்படி அரவிந்த் பனகாரியா வந்தாரு? நந்து கிஷோர் சிங். நந்து கிஷோர் சிங் அப்படிங்கிறவர் தான் 15வது நிதி கமிஷன் அப்படிங்கறதனுடைய தலைவர் அப்படிங்கிறது. சரி, 16வதாக இருந்தவர் யாரு? 16th அரவிந்த் பனகாரியா சார். அவர் தான் அரவிந்த் பனகாரியா. யார் பேசுறது? யோகப்பிரியாவா? இப்ப பேசுனது யாருமா? எஸ் சார், நான் தான் சார் சொன்னேன், யோகப்பிரியா சார். இப்ப நான் உங்களை தானே போய் கேட்டேன், பேசுனது யோகப்பிரியாவான்னு கேட்டா நீங்க தானே சொல்லிருக்கணும் எஸ் சார் சொல்லிருக்கணும். லேட்டா கேக்குதா நான் பேசுறேன்? அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சாப்பா? சார் நான் சார். எஸ் சார், அப்படி சொன்னாங்க சார். அப்படியா? நான் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்களா இல்ல முன்கூட்டியே சொல்லிட்டாங்களா? நீங்க கேட்ட உடனே அவங்க எஸ் சார் சொன்னாங்க சார். ஓ, எஸ் சார் சொன்னாங்கல்ல. எஸ் சார்னா யோகப்பிரியா சொல்லியிருக்காங்க, நான் யோகப்பிரியான்னு சொன்னதால கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், 15 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நந்து கிஷோர் சிங். 16 அப்படின்னு கேட்டாதான் நமக்கு வந்து அரவிந்த் பனகாரியா. சோ அதே போல ஞாபகம் வச்சுங்க, இந்த கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறவரு, இவரும் ரொம்ப முக்கியமானவர். இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றி வருகிறாராம். எழுதி வச்சுங்க, இந்தியன் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்தியன் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்துட்டு இருக்கிறவர் இவர் தான். அதே போல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல டெல்லியில, சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலிகுலார் மெடிசின் அப்படிங்கறதனுடைய ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறார். மாலிகுலார் மெடிசின், மூலக்கூறு மருத்துவத்துறை பேராசிரியராக இருந்திருக்கிறார். யாரை பத்தி பேசுறோம்? மூலக்கூறு மருத்துவத்துறை, மாலிகுலார் மெடிசின் அப்படிங்கறதோட ப்ரொஃபஸரா இருந்தவர் யாரு? கோவர்தன் தாஸ் சார். கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறவரை ஏன் இங்க பேசுறோம்? நியூ மெம்பர் அப்படிங்கிறவர். சோ ரெண்டு பேருமே, இவர்கள் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வெஸ்ட் பெங்காலா. வாட் இஸ் வாட் படிக்க கூடாது, டீடைல்டா படிக்கணும். இப்ப நம்ம இதை பத்தி பேசிட்டோம், நிதி ஆயோக் பத்தி பேசிட்டோம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ தலைமை தேர்தல் ஆணையர் நீக்க எதிர்கட்சிகள் மீண்டும் முயற்சி. தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞானேஷ்குமாரா தலைமை தேர்தல் ஆணையர்? தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியில வருவாரா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியில வருவாரா? பார்ட் அப்படிங்கிறது எந்த பார்ட்ல வருவாரு? பார்ட் 15. எந்த ஆர்டிகிள்ல வருவாரு? 324 to 324. சோ இவர பதவியிலிருந்து நீக்கிறதா இருந்தா ஆர்டிகிள் 324 அப்படிங்கிறது 5வது விதிமுறை அப்படிங்கிறது இருக்கு. 324 பிராக்கெட்ல 5 போட்டுக்கணும். பிராக்கெட்ல 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ இவரை நீக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஞானேஷ்குமார். அதே மாதிரி ரெண்டு பேர் முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, இந்த ரெண்டு முக்கியமானவங்க யார் யாரு? சுப்பீர் சிங் சாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாஹூ, சுப்பீர் சிங் சாஹூ, எஸ்எஸ் அந்த மாதிரி இருக்கிற சுப்பீர் சிங் சாஹூ அப்படிங்கிறவர் இருக்கிறார். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விவேக் ஜோஷி அப்படிங்கிறவர் இருக்கிறார். பாருங்க, இப்ப நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு, கான்பிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல சாம்ராட் சௌத்ரி. சாம்ராட் சௌத்ரி அப்படின்னு சொன்னாவே இப்ப நியூலி அப்பாயிண்டட் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரா? பீகார். பீகாரோட சிஎம் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? பீகாரோட சிஎம். ஸ்வீட்டி இருக்கீங்களாப்பா? ஸ்வீட்டி, ஸ்வீட்டி கிளாஸ் அட்டன் பண்ணல. தவமணி, தவமணி கிளாஸ் அட்டன் பண்ணல, அட்டண்டன்ஸ் எடுத்துருமல. தவமணி கிளாஸ் அட்டன் பண்ணல, ஸ்வீட்டி அட்டன் பண்ணல. பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி எல்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்காமா? நான் இருக்கேனாப்பா? போய்கிட்டு இருக்கீங்களா? எங்க போயிட்டு இருக்கீங்க? நல்லா பேசுமா, நல்லா பேசுப்பா. சொல்லுங்க, பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? சரிப்பா, வேற யாராவது பேசுங்க. சார் என்கிட்ட கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? ஜெயபாரதி சொல்லுமா. பீகார் அப்படிங்கிறது வந்து எந்த டைனஸ்டி, ஏன்ஷியன் டைனஸ்டில எந்த டைனஸ்டியோட கேபிட்டல் சிட்டியா இருந்துச்சு? ஜெயபாரதிக்கு நான் பேசுறது கேட்கலையா இல்ல ஆன்சர் தெரியலையா? நிறைய முறை சொல்லியிருக்கேன் இதை. பீகார் பீகார்னு வரும்போது பூரா சொல்லிட்டே இருந்தேன். கைல்வெளி ஆன் பண்ணிக்கமா? பாடலிபுத்திரம் கிடையாது. சொல்லுங்கப்பா கைல்வெளி. குப்தாஸ். குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாரு?
ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தரோட பையன் யாரு? கடோத்கஜன், கடோத்சகனோட பையன் யாரு? முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தரோட பையன் யாரு? சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை எவ்வாறு அழைக்கிறாங்க? இந்திய நெப்போலியன் இந்திய சார், நெப்போலியன் சொல்லி அழைச்சவர் யாரு? பிஎஸ் ஸ்மித், வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் இல்லையா? ரைட். அவரோட பையன் யாரு? அவரோட மூத்த பையன் யாரு? ராமகுப்தர் சார், இளைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுறாரு? சாகரி, விக்ரமாதித்யன். ஏன் ஷாகரின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு? குஜராத்ல இருக்க ஷாகர்களை வென்றதால் ஷாகரி சார். குஜராத்ல ஆண்ட அத மாதிரி சாகர்களை வென்றதனால் சாகரின்றது. விக்ரமாதித்யானா என்ன மீனிங்ப்பா? சக்தி மிக்க சூரியன் சார். விக்ரமாதித்யா அப்படிங்கிறது சக்தி மிக்க சூரியன். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வந்த வெளிநாட்டு பயணி யாரு? ஹுவான்சுவாங் சார். யுவான்சுவாங் வரலையே, அவர் அப்ப பறந்திருக்கவே மாட்டாரு. பாகியான் தான் வந்தாரு, யுவான்சுவாங் வரல. பாகியான் சார், சாரி சார். பாகியான் அப்படிங்கிறவர் தான் வந்தாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எதற்காக வந்தாரு பாகியான? இது புத்திசம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வந்திருப்பார் சார். இங்க இருந்து எடுத்துட்டு போவார். புத்திசம் அப்படிங்கறத ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வரல, அவர் புத்திசம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாரு. ஏன்னா நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் அவருடைய பேரில் இருக்கும் இல்லையா? நாலந்தா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, மற்ற காரியங்கள் அப்படிங்கிறது இல்லையா? சோ இவரோட பையன் தானே குமாரகுப்தர். எஸ் சார். இவர் தானே நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாரு. எஸ் சார். நாலந்தா பல்கலைக்கழகம் இப்ப செயல்படுதா? இப்பயும் இருக்கு சார். எந்த ஊர்ல இருந்து செயல்படுது? பீகார் சார். பீகாரோட பாட்னா அப்படிங்கிறது பழைய பேர் என்ன? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது இரண்டாவது தலைநகர் உஜ்ஜயினி. உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சார். இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்தவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? நவரத்தினங்கள் சார். நவரத்தினங்கள்ல ஏதாவது 2-3 ரத்தினங்கள் சொல்லுங்க சார். சுஸ்ருதர், தன்வந்திரி, வந்து காளிதாசர். ஓகே. இந்த சுஸ்ருதர், தன்வந்திரி, காளிதாசர் ஆரியப்பட்டர் சார். அவங்க எல்லாம் ஆரியப்பட்டர். ஓகே, ஆரியப்பட்டர். 4 பேர் சொல்லிருக்கீங்க. பொறுத்துங்க, 4 பேர்ல இப்ப நான் சொல்றது ஆக்சுவலா தன்வந்திரி அப்படிங்கிறவர் எந்த துறையோட சம்பந்தப்பட்டவர்? ஆயுர்வேதம் சார். ஆயூர் அப்படிங்கிற வேதம், மெடிசினோட சம்பந்தப்பட்டவர். சுஸ்ருதர், சரகர் சுஸ்ருதர்ல சர்ஜரி சார். சர்ஜியான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சர்ஜியான். ஆரியப்பட்டா மேத்ஸ் சார். கணிதம். கணிதம் அண்ட் ஆல்சோ அஸ்ட்ரானமி எடுத்துக்கலாம். கணிதம் அண்ட் அஸ்ட்ரானமி எடுத்துக்கலாம். சோ காளிதாசர், போயட் சார். காளிதாசர் வந்து பொயட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், இந்த மாளவிகாக்னி மித்திரம் ரொம்ப முக்கியமான ரகுவம்சம், ரகுவம்சம், அந்த சாகுந்தலம் இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அமைதியான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை 85% இன்னைக்கு தெரியும் அப்படின்றாங்க. இன்னும் அதிகமா இன்னைக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு பெண்குயின் அண்ட் மலேரியா தினம்னு சொல்லி பார்த்தோமா? எஸ் சார். எழுதி வச்சுங்க. மொபைல் ஆப் அப்படிங்கறத பதிவிறக்கம் டவுன்லோட் பண்றதுல இந்தியா தாங்க நம்பர் 1ல இருக்கான். மொபைல் ஆப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மொபைல் ஆப் அப்படிங்கறத டவுன்லோட் பண்றதுல இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கான். ஸோ இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அடிஷனல் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க? மொபைல்ல இருந்து பிளே ஸ்டோர் சார். பிளே ஸ்டோர். பிளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம மொபைல் ஆப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொபைல் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கா. ஏன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 148 கோடிக்கு மேல இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல ஸோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மலேரியா விழிப்புணர்வு இன்னைக்கு பேசிட்டோம். அதே மாதிரி பெண்குயின் டே அப்படிங்கறத நம்ம பேசிட்டோம். பறவை இனத்தை சேர்ந்த பெண்குயிர்களை பாதுகாக்க ஏப்ரல் 25 அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி நிதி ஆயோகோட துணைத் தலைவராக அசோக் லாகிரி நியமனம் பார்த்துட்டோம். அதே மாதிரி நமக்கு மெம்பராக அப்படிங்கிறது கோவர்தன் தாஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பேசிட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறது இன்னைக்கு படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு பேப்பர்ல ரொம்ப முக்கியமா என்ன வந்திருக்கு? இன்னைக்கு 25 தானமா? எஸ் சார்.
ஸோ ஏப்ரல் 25 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா நடந்து முடிந்த தேர்தல்கள் அப்படிங்கிறது அமைதியான முறையில வெஸ்ட் பெங்காலையும் நடந்திருக்கு, நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு. ஸோ அதிகமான நியூ வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்துல 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. வரலாறு காணாத சாதனைகள் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு பேப்பர் கொடுப்பா ஜெனி. ஓகேமா. ஸோ இப்போ நான் இணைஞ்சிட்டேனா? இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஓகே, கிளாஸ் கட் ஆயிருந்துச்சு. என்ன பேசும்போது கிளாஸ் கட் ஆச்சுப்பா? சார் ஏப்ரல் 25 எழுதி வச்சுங்க. எனக்கு ஏப்ரல் 25ல, ஆமா ஏப்ரல் 25 அப்படிங்கறதுல முதல் பக்க செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஸோ ராஜ்யசபா எம்பிக்கள் 7 பேர் விலகி, அதாவது ராஜினாமா பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்களாங்க. பாஜக, ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தற்போது எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சி பீடத்துல இருக்கு? ஆம் ஆத்மி ஒண்ணு. எந்த மாநிலத்துல? ஹரியானா சார், பகவந்த் மான். ஹரியானால கிடையாது, பஞ்சாப்ல. ஹரியானா அப்படிங்கறதுல நம்ம வேற முதலமைச்சர் பார்த்தோம். பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்துல பகவத் மான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இல்லையா? சோ அவர் இருக்கிறாரு. சோ அந்த கட்சியில இருந்து 7 பேர் விலகி என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவில இருந்து சோ அந்த மாநிலங்களவை எம்பிக்கள் 7 பேர் விலகி பாஜகவில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். சோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் அந்த கட்சியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். பிளஸ் பிஜேபி அப்படிங்கிறது சதி பண்ணியிருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. இது முதல் பக்க செய்தியில இருக்கு. அதே போல உக்ரைன் அப்படிங்கிற போர், ரஷ்யா சார்பில் இந்தியர்கள் அப்படிங்கிறது ஒரு 10 பேர் இறந்திருக்கிறாங்களாம். ஒரு 10 பேர் அப்படிங்கிறது இறந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எதுப்பா? மாஸ்கோ சார். மாஸ்கோ அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கீவ் சார். கீவ் அப்படிங்கிறது. சோ உக்ரைனோட அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் சார். சரி, எந்த தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க சொல்லி அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானம் ஞானேஷ்குமார் அவர்கள் சார். ஞானேஷ்குமார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்துல சிங்கமுனரி அப்படிங்கிற ஊர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 5 சிறுமிகள் அப்படிங்கிறவங்களுக்கு பாலியல் தொந்தரவு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறது பண்ணதுனால அவருக்கு போக்சோ அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. எழுதிக்குங்க. மரண தண்டனை அப்படிங்கிறது நம்ம சிங்கமுனரி அருகே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமை பண்ணதுனால அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, சோ மரண தண்டனை அப்படிங்கறது விதிச்சிருக்கிறாங்க. சோ இது இன்னைக்கு பார்க்கக்கூடியது முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த வருஷம்ப்பா? போக்சோ 2012 2012 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் போக்சோ ஆக்ட். யாரோ பேசுறீங்க, மறுபடியும் பேசுறீங்க, எதை சொல்லுங்க? 2012 தான் சொன்னீங்களா? பேசுங்கப்பா, யாராவது கிளாஸ்ல இருக்கனா? 2012. ஓகே. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரும் மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அவகாசம். யாருக்குங்க இப்ப சமீபத்துல 9 பேருக்கு மரண தண்டனை விதிச்சாங்க? சாத்தான்குளம் இல்லையா? தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கறதுல சாத்தான்குளம் அப்படிங்கறதுல சோ தந்தை மகன் 2 பேருமே வந்து லாக்அப் டெத் ஆனாங்க, அடிச்சே கொண்டாங்க அப்படிங்கறதுனால 9 பேர் அப்படிங்கறது மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி. சோ 5 சிறுமிகள் அப்படிங்கிறது பாலியல் வன்கொடுமை, தொழிலாளிக்கு மரண தண்டனை, போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் தான் இது. 2024 நடந்தது. 2 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கறது எந்த மாநிலத்தில் ஆட்சிப்பா இருக்கு? வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதுல இருக்கு. சோ மொத்தம் எத்தனை தொகுதிகள் வெஸ்ட் பெங்கால்ல? 294 தொகுதிகள் அப்படிங்கறதுல முதலமைச்சர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி எந்த தொகுதியில போட்டி போடுறாங்க? பவானிபூர் அப்படிங்கிறது. சோ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. கிழக்கு இந்தியா முழுவதும் அடுத்த மாதம் பாஜக அரசாம். அமித்ஷா சொல்லியிருக்காரு. கிழக்கு இந்தியா, ஈஸ்ட் இந்தியா ஃபுல்லா நாங்க தாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. சோ அமித்ஷா அப்படிங்கிறது என்ன புரோட்டோகால் மினிஸ்டரா இருக்காரு? ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறார்?
பீகார் சார். பீகார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். மணிப்பூர்ல தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடா 3 பேர் உயிரிழப்பா. சோ அதே போல எழுதி வச்சுங்க, இந்தியா அண்ட் நியூசிலாந்து, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில தடையற்ற ஒப்பந்தம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நான் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 நாடுகளுக்கு இடையே சைன் ஆயிருக்குங்க. எந்த 2 நாடுகளுக்கு இடையே சைன் ஆயிருக்கு? இந்தியா நியூசிலாந்து ஸோ சார். இந்தியா அண்ட் நியூசிலாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நியூசிலாண்டினுடைய பிரதமர் யாரு சார்னா கிறிஸ்டோபர். இந்த கிறிஸ்டோபர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ 2 சாதனை படைச்சிருக்கிறார் ஆர்சிபியோட முன்னணி வீரர் என்ன விராட் கோலி அப்படிங்கறது 2 சாதனை படைச்சிருக்காரு, உலக சாதனை நேற்றைய தினத்துல. என்னது அது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது முக்கியமா இருக்குன்னு சொன்னேன் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும். நான் இருக்கேனா கிளாஸ்ல? எஸ் சார். இன்னைக்கு பார்க்கல சார். ஒரு இண்டிவிஜுவல் அதிக ரன் சார். அதிக ரன் அடிச்சதுலயும் இருக்கிறாரு, அதிக சிக்ஸர் அடிச்சதுலயும் இருக்காருங்க. 10,000 ரன்களை ஒரே ஒரு அணிக்காக அப்படிங்கறது 10,000 ரன்களை அடிச்ச முதல் வீரர் அப்படிங்கறத எடுத்திருக்கிறார். அதே போல சோ இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 96 ஏதோ சம்திங் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. இவர் தான் அதிகமான சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரா ஒரு அணிக்காக இவர் தான் அடிச்சிருக்கிறாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ 2 முக்கியமான சாதனைகள் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க பாக்குறீங்களா, இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 3 வாரம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வீக்ஸ் மறுபடியும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில போர் நிறுத்தம். யாருங்க இஸ்ரேலோட பிரதமர்? யாரு? பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இஸ்ரேலோட பிரதமர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு உண்டானதுல இது முக்கியமானது. சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை, சோசியல் அதமாக மீடியாவை பயன்படுத்துறதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. இதுல முதல் முறையா எந்த நாடு அப்படிங்கிறது இந்த 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கறது வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த நாடு? ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல எந்த மாநிலம் அப்படிங்கறது நம்ம ஊர்ல இதை வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். கன்சிடர் பண்றாங்க. இந்தியாவுல எந்த மாநிலம்? ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யாருப்பா? சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர். சோ அங்க யாரு வந்து துணை முதலமைச்சரா இருக்கிறார்? பவன் கல்யாண் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தோனேஷியாவும் வந்து பாத்தீங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆசிய நாடுகள்ல மேக்சிமம் அதை கொண்டு வர இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிகே அப்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் டுடே ஏப்ரல் 25 இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ 10:50 ஆகுது. ஸோ 2 நிமிஷம் நீங்க திரும்பி பாருங்க. மறுபடியும் இன்னைக்கு உண்டான ஸ்டேட். நேற்றுக்கு என்ன ஸ்டேட் பார்த்தோம்? ஸோ நேற்றுக்கு கோவா பார்த்துட்டோம் இல்லையா? கோவா பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு டுடே we are going to discuss about குஜராத். எழுதிக்க, தலைப்பு எழுதிக்க, குஜராத் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே யாருமா யார் ஏதோ பேசுறீங்க, பேசுங்க.